இந்த உலகத்திலே வசதிகளையும் வாய்ப்புகளையும் செல்வங்களையும் மிகுதியாக பெற்றவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றும், எதுவுமே பெறாதவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் என்றும் நினைப்பவர்களே மாம்ச மனிதர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் எதுவுமே கொடுக்காமல் இருக்கின்றவர்களையே மிகுதியாக நேசிக்கின்றார். ஏனென்றால் எல்லாமே கொடுத்து அவருடைய விசுவாசத்திலே இருந்து விலகி அவருடைய பிள்ளைகளை சோதிக்கின்ற, தொந்தரவு செய்கின்ற, தண்டிக்கின்ற வேலையைத்தான் அனைத்தையும் பெற்ற மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் காணும்போது, எதுவுமே பெறாமல் விசுவாசமாக இருக்கின்றார்களே அவர்களைத்தான் ஆண்டவர் மிகுதியாக விரும்புகின்றார். அதனால் அவர்களையும் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் கெடுக்க விரும்புவதில்லை. அதனால் அவர்களுக்கு ஆண்டவர் மிகுதியாக கொடுப்பதில்லை. அதே வேளையில் அவர்களை பட்டினி போட்டு ஆண்டவர் சாகடிக்க மாட்டார். அவர்களுக்கு உண்டான தேவைகள் எதுவோ அது தானாகவே வந்து கொண்டும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொண்டு ஆண்டவரை விசுவாசிப்பதிலே நாம் உண்மையும் முக்கியத்துவமும் பெற்று விளங்க வேண்டும் என்று அறிந்து கொள்வோம்.